வணக்கம் மக்களே. இன்னைக்கான திருக்குறள் பார்க்கலாம். பால் அறத்துப்பால், அதிகாரம் இம்போஷர், ஆங்கிலத்தில் இம்போஷர், தமிழில் கூடா ஒழுக்கம். இந்த திருக்குறள் நல்ல ஒரு திருக்குறள், எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. பாருங்கள் என்னென்னு பார்க்கலாம். 279. அனைவருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள் சொல்ல மறந்துட்டேன். ஓகே. கனை கொடிது யாழ்கோடு செவ்வித் ஆங்கண்ண வினைப்படு பாலால் கொழல். இதற்கான விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். இதற்கான விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் ஒரு திருக்குறள் கேட்டு மகிழுங்க. நேராக தோன்றினும் அம்பு கொடியது, வளைவுடன் தோன்றினும் யாழின் கொம்பு நன்மையானது. மக்களின் பண்புகளையும் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது நேராக இருக்குது, அம்பு நேராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே அதனுடைய பண்பு கொடியதாவது பண்பு. அதே வளைவோடு இருக்கிற கொம்பு தான் யாழ், ஆனால் அதிலிருந்து நல்ல ஒரு இசை கேட்கலாம். அதே மாதிரி மக்களுடைய பண்பு மற்றும் செயலை வச்சு தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அவர்கள் நல்லவர்களா இல்லை கொடியவர்களா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு உதாரணம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்: Cruel is the arrow straight, the crooked lute is sweet, judge by their deeds the many forms of men you meet. அப்படியே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. க்ரூவல்னா கொடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா அந்த ஏரோ ஸ்ட்ரைட்டாக இருந்தாலுமே. அதே மாதிரி க்ரூக்குட்னா வளைஞ்சிருக்கு லியூட், அது யாழ் லியூட் வரைஞ்சிருந்தாலும் அது ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம பார்த்தோம்னா மற்றவங்களுடைய செயலை பொறுத்து தான், டீட்ஸை பொறுத்து தான் நம்ம ஒருத்தவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல திருக்குறள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.